ஒரு நிமிஷம் கேளுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸர்சைஸஸ் பண்ணுறப்ப யங்ஸ்டர்ஸ் மாரி முயற்சி பண்ணாதீங்க. இது வந்து ரொம்பவுமே ரிஸ்க் உங்களுக்கு. 4 ஃபேக்டர் நீங்க மனசுல வச்சுக்கங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு முன்னாடி. நம்பர் 1 ஆ சிறு வயசுல நான் வந்து நெறையா ஃபாஸ்ட்டா ஓடியிருக்கேன். நெறைய வெயிட்ஸ் தூக்கியிருக்கேன். இப்பயும் என்னால முடியும் அப்டின்ட்டு டக்குன்னு எடுக்காதீங்க. அது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு இன்ஜுரில கொண்டு போய் விடும். பாயிண்ட் 2வது பாயிண்ட் என்னன்னா, வார்ம் அப்பு, கூல் டவுன் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஜாயிண்ட்டையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு 10 நிமிஷம் வார்ம் அப்புக்கு குடுங்க. 10 நிமிஷம் கூல் டவுன் குடுங்க. அண்ட் நடுவுல இருக்கிற டைம் வந்து எக்ஸர்சைஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. 3வது பாயிண்ட் உங்க ஜாயிண்ட்ஸ்ல சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வயசு ஆக ஆக அந்த ஜாயிண்ட்ல அதோட வால்யூம் குறையும். அதாவது அளவு குறையும். குறையிறப்ப மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண எழுந்த உடனே நீங்க பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில நெறைய மொபிலிட்டி எக்ஸர்சைஸஸ் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரென்த் குடுக்கும். 4வது பாயிண்ட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸ்குவாட்டு, லஞ்ச், சுமோ ஸ்குவாட்டு, அப்புறமா பேசிக்கா கோர் எக்ஸர்சைஸ், அப்டமன் எக்ஸர்சைஸ் இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரென்த் வரும். பேசிக்கலா நீங்க என்ன பார்க்கணும்னா, உங்க வாழ்க்கை முறை நல்லதா மாறியிருக்கா? அதாவது கார்லேருந்து இறங்குறப்ப டக்குன்னு உங்களால இறங்க முடியுதா? தரையில உட்கார்ந்து எழுந்திருக்க முடியுதா? கீழ ஒரு மருந்து விழுந்ததுன்னா, குனிஞ்சு உங்களால எடுக்க முடியுதா? இல்ல யாரங்கே அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இதெல்லாம் நீங்க கணக்குல வச்சு தான் உங்க வாழ்க்கை முறைய நல்லபடியா கொண்டு போகணும். ஃபங்ஷனல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி ரொட்டீன்ல நாமளால நம்ம வேண்டிய காரியத்த நாமளே செஞ்சுக்கிறதுக்கு தான் நாம எக்ஸர்சைஸ் பண்ணணும். அந்த வயசு ஆனவங்க. இத மனசுல வச்சுக்கங்க. எக்ஸர்சைஸ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.